நிறுத்துருவோம் நிறுத்துருவோம். யார் Good evening. Last class we have seen structure of human eye. We have seen many parts in the human eye. What are the parts? Cornea in front of the eye, iris, black in color generally. Pupil, it is the center part of the iris. Pupil, adula kuduthirukku book la irukku. The retina, this is the back surface of the eye. Retina is nothing but the screen சொல்லலாம். நம்ம அதில் தான் போயிட்டு என்ன பண்ணோம், ரே எல்லாம் ஃபாலோ ஆகும். This is the back surface of the eye. It is most sensitive part. Retina is the most sensitive part because it consists of rod and cone cell, sensitive cells. So this is very important part. Retina. Here the image fall, real and inverted. இங்க உள்ள இமேஜ் பாத்தீங்கன்னா ரியல் இமேஜ், ஏன்னா ஸ்கிரீன்ல கரெக்டா ஃபாலோ ஆகும். இன்வெர்டடா இருக்கும். Then next retina, ciliary muscles. Ciliary muscles already பார்த்தோம். லென்ஸுக்கு மேல யூ ஷேப்டுல இருக்கு பாருங்க, அப்பர் அண்ட் டவுன். மேலே கர்சர் வச்சிருக்கோம், சிலியரி பாடி அப்படின்னு இருக்கு. அதான் ஹோல்ட் பண்ணும், லென்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும். So the eye lens fixed by the ciliary muscles change the focal length. What is the use of ciliary body? It is used to change the focal length of the eye lens. Eye lens உடைய focal length மாத்தும். அதை நம்ம pretty பார்க்க போறோம். Longer distance எல்லாம் தான் ரிலாக்ஸ் ஆகும், focal length increase ஆகும். Near distanceல அது பார்க்கிறதுனாக்கா focal length decrease ஆகும். அப்ப அது focal length மாத்தி கொடுக்கிற ஒரு எபிலிட்டி அதுக்கு இருக்கு. That is அவருடைய வேலை அதான், ciliary muscle. Then eye lens in front of the eye. It is an important part of the human eye. Human eye important part பார்த்தா லென்ஸ் தான். லென்ஸ் இல்லாட்டினா வேலையே கிடையாது, நமக்கு வந்து விஷனே கிடையாது. So it is a very important part. It is in convex in nature. நம்ம ரெண்டு லென்ஸ் பார்த்தோம், one is concave and convex. But in our eye lens it consists of convex, bulged or ரெண்டு சைடும் convex lens தான் யூஸ் ஆகுது. These are the parts of human eye.
Now we are going to see the working of eye. Working of eye. How it works. When we see the object, what happened? The light ray from the object. Now very important point மட்டும் கொடுத்திருக்கேன். நீங்க அந்த PPT பார்த்தா போதும். When you see the object or distant object or near object, the light ray from the object passes through the lens and fall on the retina. That's all. Listen. Eye lens is a convex in nature. Already பார்த்தோம். நம்ம ஐல இருக்க லென்ஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ், டவுட்டே இல்ல. அப்ப வாட் இஸ் கான்வெக்ஸ் லென்ஸ்? இட் இஸ் அதர்வைஸ் கால்டு கன்வெர்ஜிங் லென்ஸ். So it converges the light rays on the screen, retina. Retinaல converge பண்ணோம். So the light rays from the object are converged. So object ல வர light rays lens வழியா converge ஆகி and form real and inverted image. Real inverted image ஃபார்ம் பண்ணும் ரெட்டினாவுல. தட்ஸ் ஆல். அதான் ஒரே பாயிண்ட். அந்த ஒரு பாயிண்ட புரிஞ்சா உங்களுக்கு போதும். ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் ஃபார்ம்ட் ஆன் ரெட்டினா. ரெட்டினால ஃபார்ம் ஆகும். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட், தென் ரெட்டினா பாசஸ் தி ரிசீவ்ட் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ். வாட்ஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் ரெட்டினா? ரெட்டினா பாசஸ் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ். அந்த இன்வெர்டட் ரியல் இமேஜ பாஸ் பண்ணும் பிரெயினுக்கு த்ரூ தி ஆப்டிகல் நர்வ். இந்த டயகிராம்ல புக்ல பாருங்களா, லாஸ்ட் பார்ட்ல பேக் சைட்ல ஒரு வால் மாதிரி இருக்கும் பாருங்க. அதுல இருக்கும் ஆப்டிக் நர்வ், ஆப்டிக் டிஸ்க் இருக்குல்ல, அதுல பார்த்தா ஆப்டிக் நர்வ் இருக்கும். அது நேரா பிரெயின்ல போய் கனெக்ட் ஆகும். ஸோ திஸ் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் sent to the brain through optic nerve. Finally the brain senses it as erect image. இப்ப ரெட்டினால ஃபால் ஆகுது பாத்தீங்கன்னாக்கா இன்வெர்டட் தான். பிரெயின் தான் அதை பெர்சீவ் பண்ணிக்கும். எரெக்ட் இமேஜா பெர்சீவ் பண்ணி காமிக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு தலைகீழாதான் தெரியும். நம்ம ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி கான்வெக்ஸ் லென்ஸ் உடைய நேச்சர் தெரியும். கான்வெக்ஸ் லென்ஸ் கன்வெர்ஜ் பண்ண ரேஸ இன்வெர்டட் இமேஜ் தான் கொடுக்கும். பட் பிரெயின் தான் என்ன பண்ணுதுன்னா பெர்சீவ் பண்ணி அதை எரெக்ட் பண்ணி காமிக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஐ. ஸோ நீங்க இந்த ஸ்ட்ரக்சரையும் இந்த ஃபங்க்ஷனையும் ஷார்ட்டா தெரிஞ்சீங்கன்னா போதும். ஓகே. நவ் பவர் ஆஃப் அகாமடேஷன் ஆஃப் ஐ. ஐக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, பவர் ஆஃப் அகாமடேஷன். திஸ் பவர் ஆஃப் அகாமடேஷன் ஒன்லி டெஃபினிஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம லென்ஸ் வந்து கான்வெக்ஸ் நேச்சர், பட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் பிளெக்சிபிள். பிளெக்சிபிளா இருக்கும். புக்லயே பார்த்தா செகண்ட் பேராகிராஃப்ல இருக்கு. பிளெக்சிபிள்னா பிளாஸ்டிக் போல அதை அழுத்தலாம். ஜெல்லி லைக் உள்ளார பாத்தீங்கன்னா ஜெல்லி போல இருக்கும். இப்ப நம்மளுக்கு ஐ டிஃபெக்ட் ஆபரேஷன் பண்றாங்கன்னா ஒரு இன்சிஷன் பண்ணி அழுத்தினாலே வெளியே வந்துடும் லென்ஸ். அந்த அளவுக்கு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் மெட்டீரியல் பிளெக்சிபிளா இருக்கும், ஜெல்லி லைக் இருக்கும். அப்ப அது கான்ட்ராக்ட் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும். இப்ப கான்ட்ராக்ட் ஆனா லென்ஸ் திக்கா மாறிடும், ஃபோக்கல் லென்த் டிக்ரீஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆனா லென்த் இன்க்ரீஸ் ஆகும், ஃபோக்கல் லென்த் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப ஃபோக்கல் லென்த் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இமேஜ் லாங் டிஸ்டன்ஸ் பார்க்கலாம். அப்ப லென்ஸுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கு. என்ன எபிலிட்டி இருக்கு? டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் ஏன் நியர் ஆப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய ஃபோக்கல் லென்த்தை மாத்திக்கிற எபிலிட்டியை தான் நம்ம பவர் ஆஃப் அகாமடேஷன் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இது கிறிஸ்டலின் லென்ஸுக்கு கிடையாது. மற்ற லென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் லென்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சாலிடா இருக்கும். இது பாத்தீங்கன்னா எப்படி இருக்காரு? ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ், பிளெக்சிபிள். அதை வந்து சிலியரி மசில் என்ன பண்ணுனாக்க கான்ட்ராக்ட் பண்ணும், ரிலாக்ஸ் பண்ணும். அதனால அதோடைய ஃபோக்கல் லென்த் மாறுது. அந்த எபிலிட்டியை தான் பவர் ஆஃப் அகாமடேஷன் ஆஃப் ஐ. Listen again, the ability of the eye lens to focus nearby as well as distant object. Very, very important. That is nearby as well as distant object is called power of accommodation of the eye. நமக்கே தெரியும், நம்ம கிட்ட இருக்க பொருளை பார்க்கணும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பார்ப்போம். அப்ப ஃபோக்கல் லென்த் டிக்ரீஸ் ஆகுது. லாங் டிஸ்டன்ஸ்ல ஆப்ஜெக்ட பார்க்கணும் கொஞ்சம் என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரெயின் பண்ணி பார்ப்போம். அப்ப ஃபோக்கல் லென்த் இன்க்ரீஸ் ஆகும். That is power of accommodation. The definition very very important. அதுக்கு ரீசன் அடுத்த பேராகிராஃப்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரிலாக்ஸ் ஆனா லென்ஸ் வந்து தின்னரா மாறும், அப்ப லாங்கர் ஃபோக்கல் லென்த். கான்ட்ராக்ட் ஆனா திக்கரா மாறும், ஃபோக்கல் லென்த் டிக்ரீஸ் ஆகும். அப்ப நியர் ஆப்ஜெக்ட்டை பார்க்கலாம். This is power of accommodation of eye. Now another property, persistence of vision. What is persistence of vision? நம்ம லைட் ரே பாத்தீங்கன்னாக்கா அந்த லைட் ரே பல்ஸ் நம்ம ரெட்டினா விழுறது பாத்தீங்கன்னாக்கா நிறைய ரேஸ் விழும். அதுக்கு கேப் என்ன இருக்கும்? 0.1 less than 0.1 செகண்ட் இருக்கும்.
less than 0.1 second. அந்த definition மட்டும் நீங்க பார்க்கலாம். If the time interval between two consecutive light pulses, அடுத்தடுத்த லைட் பல்சஸ் இன்டர்வல் என்ன இருக்கு? டைம் இன்டர்வல் 0.1 செகண்ட், less than 0.1 செகண்ட். So negligible. டைம் பார்த்தீங்கன்னா வெரி வெரி negligible. So அப்ப human eye cannot distinguish them separately. அப்ப அந்த பல்ஸ லைட் பல்ஸ டிஸ்டிங்கிஷ் பண்ண முடியாது. அப்ப கண்டினியூவாவே தெரியும். ஏன்னா அதோட டைம் ஃபிராக்ஷன் வெரி 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 லெஸ். இந்த பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷனை வச்சுதான் நம்ம சினிமா தியேட்டர்ல கூட பாத்தீங்கன்னாக்கா பிலிம் வந்து அவ்வளவு ஸ்பீட்ல ஊட்டுவாங்க. இந்த 0.1 செகண்ட் விட குறைவா ஓட்டினா எல்லா படமும் நம்மளுக்கு கண்டினியூவா தெரியும். அதை எதை வச்சு ஃபாலோ பண்றாங்க? பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் த விஷன். இப்போ வாட் இஸ் பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன்? If the time interval between two consecutive light pulses is less than 0.1 second, பாருங்க 1 செகண்ட் கிடையாது, 0.1 செகண்ட். 0.1 செகண்ட் விட less of human I cannot distinguish them. அந்த பல்ஸை டிஸ்டிங்கிஷ் பண்ண முடியாது. That is called persistence of vision. This is also important one. The third property, the far point and near point. Far point and near point அப்படி ரெண்டு பாயிண்ட் வந்து நம்ம ஐயில இருக்கு, ஹியூமன் ஐயில இருக்கு. far point, near point. The minimum distance required to see the object. For example, நம்ம புக்கை வச்சு படிக்கிறோம்னா ஒரு மினிமம் டிஸ்டன்ஸ் வச்சு படிக்கிறப்ப கிளியரா தெரியும். அதோட நம்ம குறைவான டிஸ்டன்ஸ்ல வச்சு பார்த்தா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கும். ஸ்ட்ரெயின் பண்ணாத அளவுக்கு நம்ம பார்க்கிற இந்த மினிமம் டிஸ்டன்ஸ் தான் இஸ் கால்ட் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன். That is 25 centimeter, the minimum distance required to see the object distinctly. தெளிவா தெரியும் பார்த்தா, without strain. நீங்க 25 சென்டிமீட்டருக்கு within 25 சென்டிமீட்டர் வச்சு பாருங்க புக்க, கிளியரா தெரியாது. அதான் ஸ்ட்ரெயின். அந்த மினிமம் டிஸ்டன்ஸ் தான் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன். அது வேல்யூ கேட்டா 25 சென்டிமீட்டர். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். It is called as near point of eye. It is otherwise known as near point. அதுதான் near point ன்னு சொல்றாங்க. near point. அப்ப ஐல வந்து நியர் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த நியர் பாயிண்ட் வந்து நியர் ஆப்ஜெக்ட பார்க்கிறது யூஸ் ஆகும். Then next, the maximum distance. இது மினிமம் டிஸ்டன்ஸ்னா நியர் பாயிண்ட். மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் இப்ப நம்ம பீச்ல போயிட்டு ஒரு ஆப்ஜெக்ட பாக்குற ஒரு ஷிப்பை ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் பாக்குறோம். அப்ப மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அப் டு விச் த ஐ கேன் see an object clearly. எவ்வளவு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கிளியரா பார்க்க முடியாத டிஸ்டன்ஸ்ல, அப்ப அந்த பாயிண்ட்டுக்கு தான் நம்ம ஃபார் பாயிண்ட் ஆஃப் த ஐன்னு சொல்றோம். அப்ப ஐல பார்த்தோம்னா நியர் பாயிண்ட் இருக்கு, ஃபார் பாயிண்ட் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. அப்பதான் கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்டையும் பார்க்க முடியும், டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஆப்ஜெக்டையும் பார்க்க முடியும். ஏன்னா இது தெரிஞ்சாதான் நம்ம அந்த டிஃபெக்ட்ஸ் ஆஃப் விஷன்ல கொஞ்சம் புரியும் உங்களுக்கு. ஐல பார்த்தா ரெண்டு பாயிண்ட்டுக்கு நியர் பாயிண்ட் 25 சென்டிமீட்டர், less than 25 சென்டிமீட்டர் தான் நியர் பாயிண்ட். above 25 சென்டிமீட்டர் ஆர் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் at which the eye can see the object. எந்த அளவுக்கு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பார்க்க முடியும், that is called far point of the eye. இப்ப far point, இப்ப நியர் பாயிண்ட் 25 சென்டிமீட்டர் சொன்னோம். far point என்ன கொடுத்துருக்கு பாருங்க அதுல புக்ல. far point பாத்தீங்கன்னாக்கா infinity, it is infinity for the normal eye. infinity அப்ப ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், வெரி வெரி லாங் டிஸ்டன்ஸ், infinity. ஒன்னும் கேட்கலாம் சம்டைம்ஸ். நியர் பாயிண்ட் 25 சென்டிமீட்டர், far point infinity. Right. These are the properties of eye. Eye க்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கா? பவர் ஆஃப் அகாமடேஷன். டிஸ்டன்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஃபோக்கல் லென்த்தை மாத்திரம் தான் பவர் ஆஃப் அகாமடேஷன். நெக்ஸ்ட் பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன். டைம் இன்டர்வல் between the light pulses less than 0.1 செகண்ட். 0.1 செகண்டோட குறைவான டிஸ்டன்ஸ்ல லைட் பல்சஸ் பட்டுதுன்னா ஐ வந்து டிஸ்டிங்கிஷ் பண்ணாது. அதான் நம்ம பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் சொல்றோம். இதை பேஸ் பண்ணி தான் சினிமா தள்ள சினிமா ஃபில்ம் இதெல்லாம் மூவ் ஆகுது. அது ஃபார் பாயிண்ட் நியர் பாயிண்ட் பார்த்தாச்சு. நவ் யூ ஆர் கோயிங் டு see about defects in eye. ரைட். அப்ப டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ஐ எப்படி அரைஸ் ஆகுது ஐல, ஹியூமன் ஐல பார்த்தா டிஃபெக்ட்ஸ் எப்படி அரைஸ் ஆகுது? ஜெனரலா நம்ம எப்படி சொல்லலாம்னா டிஃபெக்ட்ஸ் தூரப்பார்வை, கிட்டப்பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன ரீசன்? ஐயோடைய அனட்டாமி மாறுறதுதான் ரீசன். அனட்டாமி
anatomy means ஐயோடைய ஸ்ட்ரக்சர் மாறுது, ஸ்மாலர் ஆர் பிக்கர். அப்ப ஸ்மாலரா மாறினாலும் பிக்கரா மாறினாலும் anatomy ஸ்ட்ரக்சர் மாறுது, அதனால டிஃபெக்ட்ஸ் வருது. So what are the defects of eye? A normal eye, human eye can clear see all the object placed between 25 centimeter and infinity. அப்ப நார்மலா ஐ பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் பார்த்தோம், நியர் பாயிண்ட்ல இருந்து ஃபார் பாயிண்ட் வரைக்கும் பார்க்க முடியும், 25 centimeter இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். But some people they lose its power of accommodation. அப்ப some personக்கு என்ன பண்ண முடியாதுன்னா அந்த 25 centimeterக்குள்ளும் பார்க்க முடியாது, ஃபார் பாயிண்ட்லயும் பார்க்க முடியாது. What happened? Due to this reason including aging, இது மட்டும் கிடையாது, நியர்ல இருந்து பார்க்க முடியாது, டிஸ்டன்ஸ்ல பார்க்க முடியாது, ஏஜிங்காலையும் சில டிஃபெக்ட் வருது. when their vision becomes defective, ஏஜாலையும் அந்த டிஃபெக்ட் வருது, அந்த டிஸ்டன்ஸ் பார்க்க முடியாத ஒரு டிஃபெக்ட் வருது. Let us discuss some of the common defects of human eye. What are the defects arise in the human eye? First defect is myopia. Sometimes கேட்கலாம் 2 மார்க்ல கேட்கலாம், name the defects arise in the human eye அப்படின்னு கேட்கலாம். myopia, hypermetropia, sometimes hypermetropia, hyperopia ன்னு கூட சொல்லுவாங்க, hyperopia. பட் நம்ம புக்ல hypermetropia அப்படினா இருக்கு. ஹெட்டிங் சொல்றேன், ஃபர்ஸ்ட் myopia, hypermetropia, third press myopia, fourth one astigmatism. astigmatism அப்படின ஒரு டிஃபெக்ட் இருக்கு. So now we going to see about myopia. What is myopia? தமிழ்ல பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு கிட்ட பார்வை, ஷார்ட் சைட்னஸ். ஷார்ட் சைட்னஸ், myopia is also known as, ஹெட்டிங் அப்படியே பார்க்கலாம் நீங்க. myopia நான் only definition மட்டும் கொடுத்திருக்கேன், நீங்க புக்கே பாத்துக்கலாம். myopia is also known as short sightness, occur due to lengthening of eyeball. How it is occur? short sightness எப்படி ஃபார்ம் ஆகுது? ஐபால் வந்து லென்தனிங் ஆயிடுது. இப்ப ஐபால் லென்தனிங் ஆனாக்கா என்ன ஆகும்? ஆக்சுவலா ரே உயரத்தை விட்டு முன்னாடி விழுந்துரும், ரே முன்னாடி ஃபால் ஆயிடுவாரு. ஐபால் வந்து என்ன ஆயிடும்? லென்தனிங். திரும்ப பாருங்க, ஷார்ட் சைட்டுக்கு இன்னொரு பேர் தான் மயோபியா. இது எதால அக்கர் ஆகுது? லென்தனிங் ஆஃப் ஐபால். அதை அண்டர்லைன் பண்ணிக்கலாம், லென்தனிங் ஆஃப் ஐபால். With this defect nearby object can be seen clearly. அப்ப இந்த டிஃபெக்டால என்ன நடக்கும்? அது ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் குடிச்சிக்கலாம். myopia is also known as short sightness occur due to lengthening of eyeball. அது ஒரு பாயிண்ட் குடிச்சிக்கலாம். அடுத்தது with this defect இதால என்ன பண்ண முடியாது? நியர் ஆப்ஜெக்ட்ட பார்க்க முடியாது கிளியரா. with this defect nearby object can be seen clearly. நியர் ஆப்ஜெக்ட்ட பார்க்க முடியும், but distant object cannot be seen clearly. செகண்ட் பாயிண்ட குடிச்சிக்கலாம். சம்டைம்ஸ் அது வந்து டிஃபரன்ஸ்ல கேட்கலாம். 2 பாயிண்ட் ஆச்சு அதுல. ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் myopia, second what is the reason for myopia, third point the focal length of eye lens is reduced. What happened? Due to lengthening of eyeball. eyeball வந்து lengthening ஆயிடுச்சுனாக்க என்ன நடக்கும்? the focal length of eye lens, eye lens க்கு focal length இருக்கும், நார்மலா இருந்தது. இது eyeball lengthening ஆன உடனே என்ன ஆகுது? eye lens is reduced, reduce ஆயிடுறாரு. அப்பனா focal length குறைஞ்சிடுது. அப்ப ஸ்கிரீன்ல விழுமா முன்னாடி விழுமா? ரெட்டினால விழுமா முன்னாடி விழுமா? முன்னாடியே விழுந்துரும். ரெட்டினால விழுது, ரெட்டினாவுக்கு முன்னாடியே விழுந்துரும். சோ அப்ப அந்த அடுத்த லைன் குறிச்சுக்கலாம், the focal length of eye lens is reduced. அங்க வந்து இன்க்ரீஸ் ஆகும், இங்க reduced. or the distance between eye lens and retina, eye lens க்கு ரெட்டினா இருக்க டிஸ்டன்ஸ் குறையும், டிக்ரீஸ் ஆகும். தேர்ட் பாயிண்ட், அது ரெண்டு சைடு தேர்ட் பாயிண்ட். இப்ப லென்த்னிங் ஆஃப் ஐபாலால இது நடக்குது, ஃபோக்கல் லென்த் ரெடியூஸ் ஆகுது. ஆர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஐ லென்ஸ் அண்ட் ரெட்டினா, தெரியும் லென்ஸ் முன்னாடி இருக்கு, பேக் சைடுல ரெட்டினா இருக்கு, அது டிஸ்டன்ஸ் குறையுது பாருங்களா, அங்க லைன்ல காமிச்சிருக்காங்க. புக்ல பார்த்தா தெரியும், புக்லயே பாருங்க, புக்ல இருக்கும், அந்த டயகிராம்லயும் இருக்கு, ஒரு டாட்டா லைன்ல காமிச்சிருப்பாங்க, முன்னாடியே விழுந்துருது. ஃபார் பாயிண்ட். அப்ப அடுத்த பாயிண்ட்ல ஐல வந்து ஃபார் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து எங்க இருக்கும்? டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஃபார் பாயிண்ட் வில் நாட் பி இன் இன்ஃபினிட்டி ஃபார் சச் ஐஸ். இந்த மாதிரி இருக்க பர்சனுக்கு ஃபார் பாயிண்ட் இன்ஃபினிட்டில இருக்காது. அப்ப இன்ஃபினிட்டில இல்லைன்னா என்ன ஆகும்? கிட்டக்க வந்துரும். கம் க்ளோசர், கம் க்ளோசர், கிட்டக்க வந்துருவாரு. அந்த பாயிண்ட் குறிச்சுக்கலாம். எயின்ஸ் ஃபார் பாயிண்ட். இப்ப நம்ம மயோபியால ஃபார் பாயிண்ட பத்தி சொல்லணும். ஃபார் பாயிண்ட் என்ன ஆயிடுது? கம்ஸ் டு க்ளோசர், கிட்டக்க வந்துருது. நம்மளுக்கு ஃபார் பாயிண்ட் இருந்தாதான் டிஸ்டன்ஸ்ல ஆப்ஜெக்ட பார்க்க முடியும்.
ஓகே, அதனால நம்ம இங்க நியர் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் பார்க்க முடியுது, டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் பார்க்க முடியல. ஏன்னா ஃபார் பாயிண்ட் கிட்டக்கு வந்துட்டாரு. அது ஒரு பாயிண்ட். Due to this, the image of distant object arise formed before retina. அதனால இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது? ரெட்டினாவுக்கு முன்னாடியே ஃபார்ம் ஆயிடுது. புக்ல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதான் டாட்டா லைன் போட்டுருக்காங்க. ரெட்டினாவுக்கு முன்னாடியே வந்துருது. This defect can be corrected. அப்ப ரெட்டினாவுக்கு முன்னாடியே வந்துருச்சு. ரெட்டினால விழுந்தாதான் தெரியும். இப்ப என்ன பண்ணலாம்? ரேஸ் வந்து முன்னாடியே கன்வெர்ஜ் ஆயிடுது. அந்த ரேஸை நம்ம டைவர்ஜ் பண்ணணும். முன்னாடி விழுந்திருக்கு பாருங்க. அப்ப அதை டைவர்ஜ் பண்ணணும். அப்ப டைவர்ஜ் பண்ணா என்ன பண்ணா? டைவர்ஜிங் லென்ஸ் யூஸ் பண்ணணும். வாட் இஸ் டைவர்ஜிங் லென்ஸ்? கான்கேவ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸ் தான் ரேஸை டைவர்ஜ் பண்ணும். அப்ப செகண்ட் டயகிராம்ல பாருங்களேன், மயோபியா கரெக்டட் ஐன்னு கொடுத்து அதுக்கு முன்னாடி கான்கேவ் லென்ஸ் வச்சிருக்காங்க. வச்ச உடனே அது என்ன பண்ணுது? ரேவை கொஞ்சம் டைவர்ஜ் பண்ணி கரெக்டா ரெட்டினால உழ வைக்குது. அப்ப நம்ம டிஃபெக்ட நம்ம என்ன பண்ணிட்டோம்? கரெக்ட் பண்ணிட்டோம். By wearing suitable concave lens. நாங்க 3 ஹெட்டிங் கொடுத்திருக்கேன். Sometimes explain myopia, hypermetropia ன்னு கேட்டா myopia definition, reason for myopia, rectification or correction அப்படின்னு கொடுக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் டிஃபெக்ட்க்கு வந்து கான்கேவ் லென்ஸ் யூஸ் ஆகுது. இதுதான் இந்த ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் மார்க் பண்ணி வச்சிருங்க. மார்க் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து டிஃபரன்ஸ் நம்ம எழுதலாம். ரைட், தி டிஃபரன்ஸ் பிட்வீன் myopia and hypermetropia அப்படின்னு கேட்கலாம். இப்ப மயோபியால நியர் ஆப்ஜெக்ட் தான் பார்க்க முடியும், டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் பார்க்க முடியாது. ஐபால் லென்தனிங் ஆயிடும். நியர் பாயிண்ட் ஃபார் பாயிண்ட் என்ன ஆயிடும்? கம்ஸ் டு க்ளோசர். தென் ஆப்ஜெக்ட் என்ன ஆயிடுவாரு? ரெட்டினாவுக்கு முன்னாடி வந்துரும். எந்த லென்ஸ் வச்சு கரெக்ட் பண்ணலாம்? கான்கேவ் லென்ஸ். இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா மட்டும் நீங்க பார்த்தா போதும். நீங்க +1 +2 பாத்தீங்கன்னா எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதனால மயோபியாவுடைய எது வரைக்கும் பாக்குற நியர் டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ்னு வச்சுக்கிறாங்க. Suppose that we want to see the all object farther this distance, இதை விட தூரத்தை ஆப்ஜெக்ட் பார்க்கணும் என்ன பண்ணலாம்? அதை இன்ஃபினிட்டி இருந்து பார்க்கணும். அந்த focal length of the required convex lens. அப்ப அந்த focal length, அந்த லென்ஸ் உடைய focal length என்ன எடுத்துக்கணும்? -x ன்னு எடுத்துக்கணும். அங்க நியர் வந்து x, டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் பார்க்கணும்னா அதோடைய என்ன லென்ஸ் வைக்கணும்? -x உள்ள focal length உடைய லென்ஸ் வைக்கணும். வச்சுட்டு கம்பைன் பண்ணா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த லென்ஸ் உடைய focal length உடைய ஃபார்முலா இருக்கு. F = ஃபர்ஸ்ட் லென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃபெக்ட்ல பாத்தீங்கன்னா xy இருக்கும். சோ F = xy / x - y. இந்த ஃபார்முலா மட்டும் எழுதுனா போதும். மேல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு focal length of the required concave lens ன்னு போட்டு அந்த ஃபார்முலா மட்டும் எழுதுனா போதும். கன்ஃபியூஷன் ஆக தேவையே இல்லை. இதுதான் மயோபியா. அகைன் மயோபியானா நியர் ஆப்ஜெக்டா பார்க்க முடியாது, டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டா பார்க்க முடியாது. இது எதால கரெக்ட் பண்ணலாம்? சூட்டபிள் கான்கேவ் லென்ஸ். இதே 2 பாயிண்ட் புரிஞ்சுதுன்னா நீங்க பண்ணலாம். டயகிராம்ல பாத்தீங்கன்னா நல்லா தெரியுது. நெக்ஸ்ட் டிஃபெக்ட் ஹைப்பர்மெட்ரோபியா. இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் லாங் சைட்னஸ். இதுக்கு இன்னொரு பேரு லாங் சைட்னஸ். இது எதாவது அங்க பார்த்தோம் நம்ம மயோபியால பாத்தீங்கன்னா லென்தனிங் ஆஃப் ஐபால் லென்தனிங் ஆயிடும். அப்ப பெருசாயிடும். அதனால முன்னாடி விழுது. But here what happened? Occur due to the shortening of eyeball வந்து நார்மல் ஐயை விட சின்னதாயிடுது. அப்ப யூசுவலா ரேஸ் இடத்துல விழுது, ரெட்டினா மட்டும் என்ன ஆயிடுறாரு? ஃப்ரண்ட்ல வந்துடுறாரு. அதனால ரேஸ் பேக்ல போய் விழும். ஸோ ஹைப்பர்மெட்ரோபியா புக் கவுனிங்க ஆல்சோ நோன் அஸ் லாங் சைட்னஸ் occur due to the shortening of eyeball. In myopia lengthening of eyeball, here shortening of eyeball சின்னதாயிடும். It is defect. Distant object can be seen clearly, but near object cannot be seen clearly. அப்ப இந்த டிஃபெக்டால டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் பார்க்க முடியும், நியர் ஆப்ஜெக்ட பார்க்க முடியாது. என்ன ரீசன்? அப்ப நியர் பாயிண்ட் பாருங்க. The focal length of eye lens is increased. Here what happened? The focal length, lens உடைய focal length increase ஆகும். மயோபியால டிக்ரீஸ் ஆகுது. ஆனா முன்னாடி வந்துறாரு. இன்னொரு ரீசன் இங்க இன்க்ரீஸ் ஆகுது. அதனால ரெட்டினாவை தாண்டி விழுது. அது வரைக்கும் டெஃபினிஷன். லென்ஸ் ரெட்டினா டிக்ரீசஸ். அப்ப டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா என்ன ஆகும்? நியர் பாயிண்ட் வில் நாட் பி. அப்ப நியர் பாயிண்ட் என்ன வர? கிட்டக்கரை பொருள் பார்க்க முடியல. இப்ப நியர் பாயிண்ட் 25 சென்டிமீட்டர் எப்படி இருக்காரு? will not be at 25 centimeter. Near point 25 centimeterல இல்ல. For such eye and the near point has moved farther. Near point distanceல போயிடுது. அத நியர்ல இருக்கிற ஆப்ஜெக்ட பார்க்க முடியாது. அங்க பாத்தீங்கன்னா ஃபார் பாயிண்ட் க்ளோசர்ல வந்துருது. இப்ப டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் பார்க்க முடியல.
இங்க நியர் பாயிண்ட் என்ன ஆயிருது ஃபார்தர் மூவ் டிஸ்டன்ஸ்ல மூவ் ஆயிடுறாரு, அதனால நியர் ஆப்ஜெக்ட பார்க்க முடியல. அந்த பாயிண்ட்ல அப்படியே நீங்க மார்க் பண்ணிக்கலாம். Due to this, the image of nearby object are formed behind the retina. So the image formed. இங்க image எங்க ஃபார்ம் ஆகுது? behind the retina. retina அது பின்னாடி ஓடுது. நீங்க டயகிராம் பாருங்க. ஃபர்ஸ்ட் படம் நார்மல் ஐ, ஹைப்பர்மெட்ரோபியா கொஞ்சம் தாண்டி விழுறாரு இல்லையா? அப்ப ரெட்டினாவுக்கு பேக் சைடு விழுது, அதான் behind the retina. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்ப இந்த டிஃபெக்ட் நம்ம என்ன பண்ணலாம்? அதை முன்னாடி கன்வெர்ஜ் பண்ணணும். இந்த ரேஸ் ரே வந்து ரெட்டினாவுக்கு பேக் சைடுல விழுது, அதை நம்ம கன்வெர்ஜ் பண்ணணும். இப்ப கன்வெர்ஜ் பண்ணா ரேஸ் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணலாம்? கன்வெர்ஜிங் லென்ஸ், தட் இஸ் கான்வெக்ஸ் லென்ஸ். இந்த படத்துல மார்க் பண்ணிருக்காங்க பாருங்க, ரெட்டினாவுக்கு பேக் சைடுல விழுது இமேஜ். பிபிடில பாத்தீங்கன்னா பேக் சைடுல, நீங்க புக்ல அவ்வளவு தெளிவா தெரியாது, இங்க பாத்தீங்கன்னாக்கா பிபிடில பேக் சைடுல விழுது. அதை நம்ம என்ன பண்ணலாம்? கன்வெர்ஜ் பண்ணணும். அதுக்காக கன்வெர்ஜிங் லென்ஸ் யூஸ் பண்றோம். செகண்ட் டயகிராம்ல ப்ளூ கலர்ல கன்வெர்ஜிங் லென்ஸ். வாட் இஸ் கன்வெர்ஜிங் லென்ஸ்? கான்வெக்ஸ் லென்ஸ். அப்ப சூட்டபிள் கான்வெக்ஸ் லென்ஸ் வச்ச அந்த ரேஸ் அது என்ன பண்ணோம்? கன்வெர்ஜ் பண்ணோம். ஃபோக்கல் லென்த் அது குறைச்சி அந்த ரேஸ எதுல கன்வெர்ஜ் பண்ணோம்? கரெக்டா ரெட்டினால கன்வெர்ஜ் பண்ணோம். அப்ப செகண்ட் டயகிராம்ல கரெக்டா ரெட்டினாவுல ஃபால் ஆகுற ரேஸ். அப்ப நம்ம டிஃபெக்ட நம்ம ரெக்டிஃபை பண்ணிடலாம். So how can you rectify hypermetropia? By using or by wearing suitable convex lens. First myopia பாத்தீங்கன்னா கான்கேவ், செகண்ட்ல பாத்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ். இதுல இந்த டயகிராம் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா தெரியும். அப்ப ஹைப்பர்மெட்ரோபியா மீன்ஸ் ஒன்லி லாங் சைட்னஸ், லாங் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் பார்க்க முடியும், நியர் ஆப்ஜெக்டா பார்க்க முடியாது. ஐபால் ஷார்ட் ஆயிடும், நியர் பாயிண்ட் ஃபார் அவே இடையே போயிடும். So the image formed behind the retina. Fourth point. Fifth point, it can be rectified by using suitable convex lens. So இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா f equal to small d capital D divided by d minus d. இந்த ஃபார்முலா நீங்க எழுதுனா போதும். மேல ஒரு 5 பாயிண்ட் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த ஃபார்முலா எழுதணும். இந்த क्वेश्चन எப்படி கேட்கலாம்? ரைட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் மயோபியா ஹைப்பர்மெட்ரோபியா அப்படின்னு கேட்கலாம். இப்ப நீங்க டேபிளேஷன் போட்டு நம்ம அசைன்மெண்ட்ல கொடுத்துருக்கேன். லெஃப்ட் சைடுல மயோபியாவும் ரைட் சைடுல ஹைப்பர்மெட்ரோபியாவும் போட்டு 5 பாயிண்ட்ஸ் எழுதினீங்கன்னா 5 மார்க். இந்த டயகிராமும் வரையலாம். அப்ப டிஃபெக்டட் ஐயோ ரெக்டிஃபைடு டயகிராமும், அப்புறம் ஹைப்பர்மெட்ரோபியால டிஃபெக்டட் ரெக்டிஃபைடு டயகிராமும் அதை வரையணும். எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னா டிஃபரன்ஸ்னா ஒன்லி டேபிளேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். அந்த ஃபார்முலா மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, மயோபியாவுக்கு f equal to x y divided by x minus y, hypermetropia f equal to small d into capital D divided by small d minus d. இது ரெண்டு டிஃபெக்ட். ஜெனரலா அந்த ரெண்டு டிஃபெக்ட் டிஃபரன்ஸ்ல கேக்குறாங்க. சம்டைம்ஸ் எக்ஸ்பிளைன் மயோபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா அப்படின்னு क्वेश्चन கேட்கலாம். சோ அப்ப ரெண்டு டயகிராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மயோபியா ஹைப்பர்மெட்ரோபியா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தென் third defect. What is the third defect? Presbyopia. அது ஒரு டிஃபெக்ட் இருக்கு, மூணாவது டிஃபெக்ட். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஏஜ்டு ஹைப்பர்மெட்ரோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏஜ்டு பர்சனுக்கு தான் வரும் இந்த presbyopia. ஏஜ்டு பர்சனுக்கு வரும். That is presbyopia due to aging. Ciliary muscles become weak. அப்ப ஏஜ் ஆனா நம்ம பார்த்தோம் சிலியரி மசில் தான் லென்ஸை ஹோல்ட் பண்ணுது. அந்த மசில் வீக் ஆயிடுச்சுனாக்கா அது அந்த லென்ஸை என்ன பண்ணாதுன்னா கான்ட்ராக்ட் பண்ணாது, ரிலாக்ஸ் பண்ணாது. அப்ப அந்த எபிலிட்டியே போயிடுச்சு. வாட் இஸ் தி எபிலிட்டி? பவர் ஆஃப் அகாமடேஷன். இட் லூசஸ் இட் பவர் ஆஃப் அகாமடேஷன். Again listen again. Due to aging, ciliary muscles become weaker and the eye lens become rigid. Eye lens வந்து ரிஜிட் ஆயிடும். ஏன்னா eye lens எப்படி இருக்கணும்? ஃபிளெக்சிபிளா இருக்கணும், ரப்பர் போல இருக்கணும். பட் இதுங்க என்ன ஆயிடுது? கிளாஸ் போல மாறிடும், ஃபிளெக்சிபிள் ஆயிடுது, ரிஜிடா மாறிடும், இன்ஃபிளெக்சிபிள். இப்ப கான்ட்ராக்ட் ஆகுது, ரிலாக்ஸ் ஆகாது. அதான் பெரியவங்க எல்லாம் பேப்பர் வச்சு பாத்தீங்கன்னா கிட்ட வச்சு பார்க்க மாட்டாங்க, நம்ம தூரம் வச்சு பார்ப்பாங்க. அதான் ரீசன். ஏன்னா அப்படி சிலியரி மசில் ஃபங்க்ஷன் பண்ணல, பவர் ஆஃப் அகாமடேஷன் லாஸ் ஆயிடுச்சு. இதான் presbyopia சொல்றோம். பிகாஸ் ஆஃப் திஸ். அதான் புரியுதா? அது presbyopia ஏஜ்டு பர்சனுக்கு சிலியரி மசில் வீக்கானா வர்றது.
அது வந்து லென்ஸ் ரிஜிட் ஆயிடும், பவர் ஆஃப் அகாமடேஷன் லாஸ் ஆயிடுவார். பிகாஸ் ஆஃப் திஸ் an aged person cannot see nearby object clearly, so it is called as old age hypermetropia. so இந்த ஓல்டு பர்சனுக்கு பாத்தீங்கன்னாக்கா நியர்பை ஆப்ஜெக்ட் கிளியரா பார்க்க முடியாது. அதான் சொன்னேன், நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்கன்னா இடையே வச்சு தான் பார்ப்பாங்க, கிட்ட வச்சு பார்க்க மாட்டாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க? ஓல்ட் ஏஜ் ஹைப்பர்மெட்ரோபியா கேட்கலாம். இது அப்ப தேர்ட் டிஃபெக்ட். நவ் some people are suffering from both the myopia and hypermetropia. ரெண்டு டிஃபெக்ட்மே இருக்கும். ரெண்டாவது பேராகிராஃப்ல பிபிடில பாருங்களா, some persons may both the defect of vision, myopia as well as hypermetropia. This can be corrected by. அப்ப ரெண்டுமே வந்து என்ன பண்ணுவாங்க? பைஃபோக்கல் லென்ஸ். பைஃபோக்கல் லென்ஸ் what is mean by bifocal lens? both the convex and concave. மேல பாத்தீங்கன்னா கான்வெக்ஸ் இருக்கும், கீழே கான்கேவ் இருக்கும். ரெண்டு கம்பைன் பண்ண ஒரு ஸ்பெக்ஸை கொடுப்பாங்க அவங்களுக்கு, அதான் பைஃபோக்கல் லென்ஸ். ஸோ அப்ப ரெண்டு டிஃபெக்ட் இருந்தா அதுக்கு யூஸ் ஆகுது பைஃபோக்கல் லென்ஸ். திஸ் இஸ் தேர்ட் டிஃபெக்ட். Now fourth defect, astigmatism. This is also one of the defect of eye. What is astigmatism? இப்ப நம்ம ஐல பாத்தீங்கன்னாக்கா கார்னியா ரவுண்ட் ஷேப்ல இருக்கும், பெரிய ஸ்பியர் ஷேப்ல இருக்கும். அப்ப ஹரிசாண்டல் ரேவும் ஹரிசாண்டல் லைனும் வெர்டிகல் லைனும் ஈக்குவலா இருக்கும். எதுல? கார்னியாவில். வாட் இஸ் கார்னியா? கார்னியா பாத்தீங்கன்னாக்கா ஐ லென்ஸுக்கு முன்னாடி இருக்கிற பார்த்து தான் கார்னியா. ஒயிட் லேயர்னு சொல்லுவாங்க, சாஃப்ட் ஒயிட் லேயர், டிரான்ஸ்பரண்ட் லேயர். புக்ல ஃபர்ஸ்ட் லேயர், ஐல இருக்கிற ஃபர்ஸ்ட் லேயர் தான் கார்னியா. அந்த கார்னியால பாத்தீங்கன்னா ரவுண்டா இருக்கும் அது. அப்ப ஹரிசாண்டல் லைனையும் பேரலல் லைனையும் எடுத்தா ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். பட் எந்த டிஃபெக்ட் எந்த பர்சனுக்கு வருதோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த பேரலல் ஹரிசாண்டல் லைன்ஸ் ஆர் cannot see parallel and horizontal. பேரலாம் பார்க்க முடியாது, ஹரிசாண்டலும் பார்க்க முடியாது. இது வந்து ஒண்ணு உங்களுக்கு எலாபரேட்டா தெரியும்னா +1 +2ல கொடுத்துருப்பாங்க, அதை எலாபரேட்டா பார்க்க முடியுங்க. அப்ப இங்க சம்டைம்ஸ் பேரலல் லைன் வந்து லென்த் அதிகமா இருக்கும், ஹரிசாண்டல் லென்த் குறைவா இருக்கும். சம்டைம்ஸ் ஹரிசாண்டல் லென்த் அதிகமா இருக்கும், பேரலல் குறைவா இருக்கும், மாறி இருப்பார். இட் மே இன்ஹெரிட்டட். இது எதால வருது? வாட் இஸ் தி ரீசன் ஃபார் astigmatism? ஹெரிடிட்டி. பரம்பரையில அவங்களுக்கு வரலாம். இது astigmatism வந்து பரம்பரையா வரலாம். இன்ஹெரிட்டட் ஆர் அக்வயர்டு, இல்ல அவங்களுக்கு தானா வந்து வர வச்சுக்கிறது, சில டெஃபிஷியன்சியால அது வரலாம். ஸோ இட் மே பி இன்ஹெரிட்டட் ஆர் அக்வயர்ட். இட் இஸ் டியூ டு த இம்பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஐ லென்ஸ். அதனால லென்ஸ் பாத்தீங்கன்னாக்கா பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சர்ல இருக்காது. அஸ்டிக்மெட்டிஸ்ல கரெக்டா நீ பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. அப்ப கரெக்டா கார்னியா எப்படி இருக்கணும்? ரவுண்டா இருக்கணும், ஸ்பியரா இருக்கணும். பட் இங்க கார்னியா சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னாக்கா ஓவல் ஷேப்ல மாறிடலாம். அதனாலதான் அந்த பேரலல் ஹரிசாண்டல் லைன்ஸை கிளியரா பார்க்க முடியாதுன்னு சொன்னேன். ஸோ இந்த ஐ ஸ்ட்ரக்சர் வந்து இம்பர்ஃபெக்டா இருக்கும். எதனால? வாட் இஸ் த ரீசன் ஃபார் இம்பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஐ? பிகாஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் கேட்ராக்ட். ஐல வந்து கேட்ராக்ட் வரலாம். கேட்ராக்ட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். கேட்ராக்ட் எதால வருது? ஐ லென்ஸ் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கும். கேட்ராக்ட் மீன்ஸ் ஒயிட்டா மாறிடும், ஃபுல்லும் ஒயிட்டா மாறிடும். அப்ப லைட் அது வழியா பாஸ் ஆகாது, அது வேலையே இல்லை. அப்ப அதுதான் வெள்ளை அடிச்சுது, பூ விழுந்துருதுன்னு சொல்லுவாங்க. கேட்ராக்ட் ஒரு ரீசன். கேட்ராக்ட் ஆன் த லென்ஸ். செகண்ட், இன்ஜரி டு த. செகண்ட் ரீசன் அல்சரேஷன் அப்படின்னு ஒரு ரீசன் இருக்காரு. அல்சரேஷன் புண்ணு. அல்சரேஷன் நத்திங் பட் வாயில புண்ணு வர மாதிரி நம்ம ஐல புண்ணு வந்துடும். புண்ணு வந்தது அல்சரேஷன். அப்ப ஐயோட ஸ்ட்ரக்சர் என்ன ஆகும்? பர்ஃபெக்டா இருக்காது, இம்பர்ஃபெக்ட்ல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கேட்ராக்ட், செகண்ட் ரீசன் அல்சரேஷன். எதுடைய ரீசன்? இம்பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ. கேட்ராக்ட், அல்சரேஷன் ஆஃப் த கார்னியா. தேர்ட், இன்ஜரி டு த ரீஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். ரீஃப்ராக்டிங் சர்ஃபேஸ்ல சம்டைம்ஸ் இன்ஜரி ஆகலாம். எப்பயாவது அடிபட்டு இருக்கலாம், அடிபட்டு அதோடைய ஸ்ட்ரக்சர் மாறி இருக்கலாம். ரீஃப்ராக்டிவ் ஸ்ட்ரக்சர்னா அது கார்னியா தான் ரீஃப்ராக்டிவ் ஸ்ட்ரக்சர். அது வழியா தான் லைட் ரேஸ் வராரு. அதனாலே இம்பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் அதுக்கு மாறிடுது. அதனால ரீஃப்ராக்டிவ் சர்ஃபேஸ் இன்ஜரி ஆனாலும் ரீசன். ஃபர்ஸ்ட் கேட்ராக்ட், செகண்ட் ரீசன் அல்சரேஷன், தேர்ட் ஒன் இன்ஜரி டு த ரீஃப்ராக்டிவ் சர்ஃபேஸ். எக்ஸெப்ட் ஒன் ரீசன் நிறைய சொல்லின்னு போயினே இருக்கும். These are the reason for imperfect structure of the eye. Due to this, astigmatism or arise. Now how it is rectified? அப்ப இதே நம்ம டிவி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எங்க பார்த்தோம்? மயோபியால பார்த்தோம் கான்வெக்ஸ் லென்ஸ்.
ஹைப்பர்மெட்ரோபியால மயோபியால கான்கேவ் லென்ஸ், அதை அண்டர்லைன் பண்ணி கூட வச்சுக்கலாம் நீங்க. ஹைப்பர்மெட்ரோபியால கான்வெக்ஸ் லென்ஸ், பிரஸ்பயோபியால ரெண்டும் வந்தா போத் மயோபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா ரெண்டும் சேர்ந்திருந்தா அதுக்கு பேரு பைபோக்கல் லென்சஸ். அஸ்டிக்மேட்டிசம் எப்படி ரெக்டிஃபை பண்றோம், கரெக்ஷன் பண்ணலாம்? அஸ்டிக்மேட்டிசம் கேன் பி ரெக்டிஃபைட் பை using or wearing corrected using cylindrical lenses னு ஒன்று இருக்கு. இதுக்கு பேர் cylindrical lens. cylindrical ஷேப்ல இருக்கும் அந்த லென்ஸ், டாரிட் லென்சஸ் சொல்லுவாங்க. அந்த cylindrical lenses யூஸ் பண்ணாக்க அஸ்டிக்மேட்டிசம் டிஃபெக்ட ரெக்டிஃபை பண்ணலாம். சோ இந்த லென்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கலாம் நீங்க. cylindrical lenses are used to correct the astigmatism defect. So sometimes explain the defects of fine கேட்டா நாலுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சம் எழுதி ஹெட்டிங் எழுதி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சம்டைம்ஸ் ரைட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மயோபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா கேக்குறாங்க. அப்ப 5.5 பாயிண்ட் அப்படின்னு கேட்கலாம். சம்டைம்ஸ் எக்ஸ்பிளைன் மயோபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா அப்படின்னு தான் கேக்குறாங்க 4 மார்க்ல. மயோபியாக்கு 2 மார்க், ஹைப்பர்மெட்ரோபியாக்கு 2 மார்க். ஸோ அது எப்படி இருந்தாலும் ரெடி ஆகிடணும். அசைன்மெண்ட்ல கூட அந்த டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கு, அந்த டேபிளேஷன் அதை பார்த்து அழகா எழுதிடலாம். இந்த 4 டிஃபெக்ட்ஸ் ஐல இருக்கு. சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்ல பார்த்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐஏ, ஒர்க்கிங் ஆஃப் ஐஏ, பவர் ஆஃப் அகாமடேஷன், பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன், ஃபார் பாயிண்ட், நியர் பாயிண்ட் பார்த்தோம். வெரி இம்பார்ட்டன்ட் அது. ஃபார் பாயிண்ட், நியர் பாயிண்ட். ஃபார் பாயிண்ட் இருந்தா தான் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட பார்க்க முடியும். நியர் பாயிண்ட் இருந்தா நியர் ஆப்ஜெக்ட பார்க்க முடியும். ஃபார் பாயிண்ட், நியர் பாயிண்ட். சோ இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. நெக்ஸ்ட் we are going to in about microscope. What is microscope? எல்லா ஸ்கூல் லேப்லயுமே மைக்ரோஸ்கோப் இருக்கும். எதுக்கு யூஸ் பண்றாங்க? this is an optical instrument. eye is also optical instrument. ஏன்னா அங்க லென்ஸ் இருக்கு, லைட் ரே பாஸ் ஆகுது. அதுதான் ஐ வந்து ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல சேர்த்திருக்காங்க. it is eye is also optical instrument. microscope also optical instrument. ஏன்னா இங்க என்ன யூஸ் பண்றோம்? light use ஆகுது, lens use ஆகுது. This is an optical instrument which helps us to see tiny object. Very small object enlarge பண்ணி பார்க்க யூஸ் பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் மைக்ரோஸ்கோப். மைக்ரோப்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும், very very small. Okay, so what is microscope? It is an optical instrument. Very important, optical instrument which is used to see tiny object, very small object. It is further classified into simple microscope, compound microscope. இத ரெண்டா கிளாசிஃபை பண்ணலாம். சிம்பிள் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். நம்ம லேப்ல பாத்தீங்கன்னாக்கா சின்னதா ஷார்ட் சைஸ்ல ஒண்ணு இருக்கும். அதுல ஒரே ஒரு லென்ஸ் இருந்தா சிம்பிள் மைக்ரோஸ்கோப், 2 லென்ஸ் இருந்தா அது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். இன்னும் சிம்பிள் பண்டல், அந்த காம்பவுண்ட் பண்டலம். ஒரே ஒரு மெட்டல் பாபு சஸ்பெண்ட் ஆயிருந்தா சிம்பிள் பண்டலாம். லைக் ஹியர் only one lens. ஒரே ஒரு லென்ஸ் இருந்தா சிம்பிள் மைக்ரோஸ்கோப். அதுல காம்பவுண்ட் பண்டல பாத்தீங்கன்னா 2-3 மெட்டல் பாப் இருக்கும், அது காம்பவுண்ட் பண்டலும். ஹியர் 2 லென்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, அதனால இது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப் ரெண்டா கிளாஸிஃபை பண்றோம், சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அண்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஓகே, அப்ப டெஃபினிஷன் கேட்கலாம். வாட் இஸ் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்? சிம்பிள் மைக்ரோஸ்கோப் ஸ்ட்ரக்சர் பாருங்க. அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வெரி வெரி ஈஸி. ஒரே ஒரு லென்ஸ் தான் இருக்கும் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ல. only convex lens, only one convex lens. Simple microscope, simple microscope has convex lens of shorter focal length. That's important. Shorter focal length உள்ள lens தான் யூஸ் பண்றாங்க simple microscope. Next microscope வந்து next sessionல பார்க்கலாம், elaborate-ஆ பார்க்கலாம்.